இந்த உலகத்துல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாத சில விலங்குகளை நீங்க அமேசான் காட்டுல தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அமேசான் காட்டுல நிறைய விசித்திரமான விலங்குகளும் மர்மமான விலங்குகளும் படம் பிடிக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி விலங்குகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கீழே ரெட் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த ஒரு வீடியோல 5ஆவதா பார்க்க போறது தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்னேக். 2024 பிப்ரவரி மாசம் அப்ப ஒரு பெரிய ஸ்னேக்கை கண்டுபிடிக்கிறாங்க ரிசர்ச்சர். இந்த ஸ்னேக் பார்க்க நார்மலான சைஸ்ல இல்ல, கிட்டத்தட்ட ரொம்பவும் படா சைஸ்ல இருக்கு. அந்த ஒரு ஸ்னேக்கை பார்க்க ரொம்பவும் பச்சை நிறத்துல இருக்கு. யுக்னாட்டிக்ஸ் நகஜிமா அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தது தான் இந்த ஒரு பெரிய பாம்பு. உலகத்துல உள்ள பெரிய பாம்பு வகைகள்ல இதுவும் ஒன்று. அதுவும் ரொம்பவும் எடை அதிகமா உள்ளது. கிட்டத்தட்ட இதோட அடி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 அடிக்கு மேலே இருக்கா. இதோட வெயிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட 1001 பவுண்ட்ஸ் வருதான். யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட் அப்படின்ற ஒரு பெரிய ரிசர்ச்சர்ஸ் கூட்டம் கிட்டத்தட்ட 10 நாள் அமேசான் காட்டில் சல்லடை போட்டு தேடினதுல கண்டுபிடிச்ச இந்த ஒரு மர்மம். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட்லேருந்து வந்த ஆளுங்க அங்கே இருக்கிற லோக்கல் ஹண்டரோட கிட்டத்தட்ட 10 நாள் சல்லடை போட்டு தேடி இருக்காங்க. நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்ஷியன்ட் ஜெயண்ட் டால்ஃபின் கிட்டத்தட்ட 15 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அமேசான் காட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஏரியில காணப்பட்டது தான் இந்த ஒரு ஜெயண்ட் டால்ஃபின். 2018 அப்ப சில ரீசனுக்காக பெருன்ற அந்த அமேசான் காட்டில் சிலதை தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ஜெயண்ட் டால்ஃபினோட எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. ஆல்டோ பெண்டிஸ் இந்த ப்ராஜெக்டோட ஒரு லீட் எக்ஸ்போலாலஜிஸ்ட். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெர்ஜில இவர் இருக்காரு. கிட்டத்தட்ட 27 இன்ச்சஸ் ஆஃப் எலும்பு கூட இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற ஒன்ன கண்டுபிடிக்கிறப்ப இது கிடைச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய லக்கு தான் அவங்களுக்கு. டைட்டானோபோவா இந்த ஒரு வீடியோல நம்ம 3ஆவதா பார்க்க போறது. 55லேருந்து 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த பாம்பு தான் இன்னைக்கு வரைக்குமே ரொம்பவும் அப்படிப்பட்ட அந்த ஒரு பாம்பு தான் டைட்டானோபோவா. இந்த ஒரு டைட்டானோபோவாக்கு உணவு என்ன தெரியுமாங்க? இருக்கிறதுல பெரிய பெரிய தடி முதலைகளும் பெரிய பெரிய ஆமைகளும் தான் பெரிய ஒரு உணவு. கட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 அடிக்கு மேல இருக்கிறது தான் இந்த ஒரு டைட்டானோபோவா. கிட்டத்தட்ட அனகோண்டாவோட 3 மடங்கு பெருசு இந்த ஒரு டைட்டானோபோவா. அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு டைட்டானோபோவா இப்போ இந்த ஒரு உலகத்துல இல்லை. ஆனா இருந்தது அமேசான் காட்டுல. ஹம்பேக் வேல் 2019 ஒரு பெரிய நீர் வெள்ளம் வந்து எல்லா அனிமல்ஸையும் அடிச்சுட்டு போறப்ப எந்த ஒரு வேல் மட்டும் ஸ்டடியா அமேசான் காட்டிலே இருந்தது. சில நீர் விலங்குகள் போனாலும் இந்த ஒரு பெரிய ஹம்பேக் வேல் அங்கே தாங்க இருந்தது. இந்த ஒரு ஹம்பேக் வேல் கிட்டத்தட்ட 50 அடி நீளமாங்க. பிச்சோ டூகா அப்படின்ற ஒரு ஆளு இந்த ஒரு வேலை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா சில வேல்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கு. ஏன்னா அதோட பிறப்பு காரணமாக. ஆனா இன்னைக்கு வரைக்குமே மர்மமா இருக்கு. அதாவது இந்த ஹம்பேக் வேல் வந்து மொத்தமா அழிஞ்சு போச்சா இன்னும் இருக்கான்றது அங்க இருக்க ரிசர்ச்சர்ஸ்களே தெரியாதான். இன்னைக்கு வரைக்குமே இந்த ஒரு ஹம்பேக் வேல் இருக்கா இல்லையான்றது ஒரு பெரிய மர்மமாவே இருக்கான். வாக்கிங் ட்ரீஸ் இந்த ஒரு வீடியோல நம்ம முதலாவது பார்க்க போறது பனை மரம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. இதுதான் இது அமேசான் காட்டுல இருக்குங்க. இது வந்து லார்ட் ஆஃப் ரிங் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு மேஜிக்கல் மரம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி மரம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது அந்த மாதிரி மரம் எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 32லேருந்து 82 அடி வரைக்குமே வளரக்கூடிய ஒரு பெரிய மரம். கிட்டத்தட்ட 65 அடி அதோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா. அதுவும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குமா. இதை பார்த்த நிறைய பேர் இது வாக்கிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய மர்மம் மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்கு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சாலே போதுங்க. நாங்கள் போடுற அடுத்து ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு சூப்பர்பான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.